செர்பியா சரக்கு எக்ஸிபிஷன் எப்படி இருக்குன்னு பாப்போமா? வணக்கம் நண்பா, நான் தான் உங்க செர்பி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பாத்தீங்கன்னா ஓல்டு ஸ்டாரி கார்டு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. சரக்கு எக்ஸிபிஷன், அதாவது இங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியான சரக்கெல்லாம் வந்து விற்கிறாங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். சின்ன குழந்தைங்களா இருந்தா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க நண்பா வீடியோக்குள்ள போலாம். நம்ம உள்ள வந்தோட்டே பாத்தீங்கன்னா இந்த கேட்லாம் கொடுத்துட்டாங்க. இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்க பார்த்தா கண்டிப்பா அதை சிரிப்பீங்க, பாருங்க. குடிப்பழக்கம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு, அதனால குடிக்காதீங்க நண்பா. இந்த வீடியோ வந்து பார்ப்பதற்கு மட்டுமே. நம்ம ஸ்டாரிகார்ட் பிளேஸ்ல தான் இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்கன்னு பாக்கலாம்னு வந்தேன். பாத்தீங்கன்னா காஸ்ட்லி வைன்லாம் இருக்குது. நம்ம வாங்க போறதுல நம்ம குடிக்க போறதும் கிடையாது. இருந்தாலும் இப்படியும் ஒரு நிகழ்வு வந்து யூரோப் செர்பியால நடக்குதுன்றத நம்ம கவர் பண்றோம். ஏதோ யூடியூபர் போல இருக்கு, டீட்டெயில்டா அதை பத்தி கவர் பண்ணிருக்காங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நமக்கு இந்த லாங்குவேஜும் தெரியாது, அதனால நம்ம வந்து யார்ட்டையும் பேசவும் போறது கிடையாது. படா தம்சகன் லாங்குவேஜே புரியல, ஏன்னா இவங்க செர்பியன் லாங்குவேஜ்ல எழுதி வச்சிருக்காங்க. கிரேப்ஸ், பிரெட் எல்லாம் வச்சிருக்காங்க. இதை வச்சுதான் மேக் பண்ணுவாங்க போல இருக்கு. இல்ல, இது வந்து வைன் பிளஸ் வேற ஏதோ ஊர்கா மாதிரி இருக்குது. இப்படி ஒரு ஈவென்ட் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வைன்ல எல்லாமே வந்து வைன் சரக்கு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா செர்பியன் லாங்குவேஜ் இருக்கனால நமக்கு எதுவும் தெரியல. இப்படி ஒரு ஈவென்ட் நடக்குது, இதுக்கு பாருங்க எவ்வளவு கூட்டம்ட்டு. மனுஷன் ஸ்மெல் பாக்குறாருயா. ஷேக் பண்ணி ஸ்மெல் பார்த்துட்டு பிரேயர் பண்றாரு போல இருக்கு. பிரேயர் பண்ணிட்டு ராவா அடிக்கிறாரு. சரக்குக்குலாம் எக்ஸிபிஷன் போடுறாங்க. நம்ம ஊர்ல ஒரு பார் வச்சு ரன் பண்ணோம்னாலே அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அரசியல் அரசியல் இதை பத்தி நம்ம பேசணும்னாலே நம்ம குற்றவாளி ஆயிடுவோம். நெயில் பாலிஷ் டப்பால போட்டிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 1200 திராம்ஸ் ஆமா. ஸ்வீட்லாம் சேல்ஸ் பண்றாங்கப்பா. இது வைனா சரக்கான்னு தெரியல. பிங்க் கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்குது, வயலட் கலர்ல இருக்குது.
சரக்கு வித்து ஆள் பாருங்க, கப்பலா வாங்கி வச்சிருக்காரு. இங்கெல்லாம் ராவா தான் படிக்கிறாங்க. இது என்னன்னே தெரியல, பார்க்க வித்தியாசமா இருக்குது. செம்பரியாட்டோட போட்டோ போட்டிருக்காங்க. 5500 RSD ஆமா. இந்த இடத்துல வந்து அதிக கூட்டமா இருக்குது. ஏதோ இறைச்சியை வந்து கருவாடு மாதிரி காய வச்சிருக்காங்க, என்ன இறைச்சின்னு தெரியல. மாட்டு இறைச்சி என்னன்னு தெரியல, ஆனா காய வச்சு கருவாடை வச்சிருக்காங்க. ஒருவேளை இதான் சைடிஸ் போல இருக்கு எல்லாருக்கும். ஆனா அங்க ஆட்டு இறைச்சி அது தனியா தெரியுது. நண்பா, இந்த வீடியோ தான் பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க. செப்பியால வந்தா ஜாலியா இருக்கலாம், ஃபன்னா இருக்கலாம் நினைச்சு வரக்கூடாது. இங்க வந்தா ரொம்ப கஷ்டப்படணும். வேலை நீங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அனுப்பிச்சீங்கன்னா தான் நீங்க வீட்டுக்கு காசு அனுப்ப முடியும். இது வந்து நான் திடீர்னு இருக்கிறனால சுத்தி காமிச்சேன். இதை நினைச்சு பாதி பேர் போடுற வீடியோல செர்பியா போனா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்ல வெண்ட நிமித்தி எடுத்துருவாங்க. இருந்தாலும் ஒரு சில நேரத்துல ஜாலியா இருக்க வேண்டிய இடத்துல ஜாலியா இருந்துதான் ஆகணும். இந்த வீடியோவை நான் கவர் பண்ணதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, ஒரு சரக்குக்கு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இதை கவர் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.